எரிகின்ற அக்கினி சூளையில் தேவனுக்காக துணிந்து இறங்கிய வாலிபர்கள், அவர்கள் விசுவாசத்திற்கான பலன், தன் பெருமையால் தள்ளப்பட்ட அரசன் இவர்களின் வாழ்வில் இருந்து தேவன் நமக்கு போதிப்பது என்ன என்பதை பார்ப்போம். வாருங்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் நியாயாதிபதிகளும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜா நிறுத்தின பொற்சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர வேண்டும். சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலமும் நாகசுரமும் கிண்ணறமும் சகலவித கீதவாத்தியங்களின் சத்தம் கேட்கும் போது தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ளுங்கள். அப்படி செய்யாதவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில் போடப்படுவான். அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தை கேட்கிறவன் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், அப்படி செய்யாதவன் எரிகிற அக்கினி சூளையில் போடப்பட வேண்டும் என்றும் நீர் கட்டளையிட்டீரே. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்க நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர்கள், அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்த பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள். சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள். இவர்களை உடனே கைது செய்யுங்கள். ராஜாவின் கட்டளையை நிறைவேற்றுங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? போதும். எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் சகலவித கீதவாத்தியங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொண்டால் நல்லது. ஆகிலும் பணிந்து கொள்ளாவிட்டால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினியை சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவார். ஆகிலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. சூளையை வழக்கத்தை விட 7 மடங்கு அதிகமாக ஆயத்தப்படுத்துங்கள். இவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டுங்கள். மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்கள் அக்கினியிலே போடுவித்தோம். ஆம் ராஜாவே. இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவன் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. தம்முடைய தூதனை அனுப்பி தம்மேல் நம்பிக்கை வைத்த தமது தாசர்களை அவர் விடுவித்தார். அவர்கள் ராஜாவின் கட்டளையை மதியாமல் தங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுத்து தங்கள் தேவனை தவிர வேறு எந்த தேவனையும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் விரும்பவில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனமானாலும் எந்த ஜாதியானாலும் எந்த பாஷைக்காரனுமானாலும் இது என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது.
இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது. உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமா இருக்கிறது, அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். நேபுகாத்நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சவிக்கியமுள்ளவனாயிருந்து என் அரமனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணிற்று. சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் என்னிடத்தில் வந்தார்கள். சொப்பனத்தை சொன்னாலும் அதன் அர்த்தத்தை தெரிவிக்க மாட்டாமற் போனார்கள். கடைசியிலே பெல்தெஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். பரிசுத்த தேவர்களின் ஆவி உனக்குள் இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அது வளர்ந்து வானபரியந்தம் எட்டினது. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமை மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது. 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். இப்போது பெல்தெஷாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல். என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமற் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே. அப்பொழுது பெல்தெஷாத்சார் என்னும் பெயருள்ள தானியேல் ஒரு நாழிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். பெல்தெஷாத்சாரே, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை. என் ஆண்டவரே, அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கடவது. நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து வானத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக உயர்ந்திருந்தது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தான். உமது மகத்துவம் வானபரியந்தமும் உமது கர்த்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டியிருக்கிறது. இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும், இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புள்ளிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக. அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தான். உமது மகத்துவம் வானபரியந்தமும் உமது கர்த்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டியிருக்கிறது. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரினின்று நீர் தள்ளிவிடப்படுவீர். வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பீர். மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியைச் செய்து சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களை அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரினின்று தள்ளப்படுவாய். வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய். மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார். நீ அதை அறிந்து கொள்ளு மட்டும்
7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும். அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரினின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும், அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும், அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போயின. நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி, என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக கர்த்தத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல உண்மை நிகழ்வுகளை காணொலியா பார்க்கவும், இன்னும் பலர் பயனடையவும் தமிழ் பைபிள் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.